இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தெய்வ திருமகனின் விலை, ஆம், அடிமைக்குத்தான் விலை வைத்திருந்தார்கள். என் ஆண்டவர் என்ன குற்றம் செய்தார்? அவர் என்ன அடிமையா என்று கூட கேள்வி நமது உள்ளத்தில் எழும்பலாம். திருமகனின் விலை ஏன் உருவானது என்பதை நற்செய்தி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. இந்த புனித புதனன்று வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் இந்த புனித புதனில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, செம்மறியாம் கிறிஸ்துவின் ரத்தம் விலை மதிக்கப்படாதது என்கிறார் பேதுரு. 1 பேதுரு 1:19. இத்தெய்வீக திருமகனுக்கு தான் விலை பேசுகிறான் யூதாசு. எனக்கு என்ன தருவீர்கள்? நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுப்பேன் என்று கூறினார். அவர்களோ 30 வெள்ளிக்காசு அவனுக்கு கொடுத்தனர். இது ஒரு அடிமையின் விலையாக காணப்படுகிறது. குற்றவாளியை காட்டிக் கொடுப்பது சமுதாய தொண்டாயிருக்கலாம். இயேசு என்ன குற்றம் செய்தார்? பிலாத்து கூட இவரில் ஒரு குற்றமும் காணோமே என்றான். எனவே பண ஆசையினாலோ அல்லது இயேசுவாகிய மெசியா விரைவில் தம் ஆட்சியை நிறுவினால் தனக்கு ஆதாயம் கிடைக்கும் என்ற பதவி வெறியிலோ நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டான் யூதாஸ். பணப்பற்று அவனது குரு பற்றை கொஞ்சு விட்டது. செல்வர் ஒருவர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்ற ஆண்டவரின் வாக்கு இவரின் உறுதியாயிற்று. மூளையிலே கலைக்கப்படாத எந்த ஒரு மூளையற்ற ஆசையையும் கடவுளையே நிராகரிக்கும் பாவ செயலுக்கு இட்டு செல்லக்கூடும் என்பதற்கு சான்று யூதாஸ். என்னிடம் உள்ள தவறு பற்றுதல் என்ன? அதை கண்டுகொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சற்று சிந்தியுங்கள். இஸ்ரேல் இனம் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டது நினைவு கொண்டாட்டம் விழா. உலகில் பாவம் போக்கும் மாசற்ற செம்மறியாம் இயேசு கல்வாரியிலே நிறைவேற்ற இந்த பலியின் முன்னோடிதான் பாஸ்கா விழா. நமது பாஸ்கா விழா, நமது பாஸ்கா பலி நிறைவேற்றப்பட்டது. கிறிஸ்துவே அப்படி 1 கொரிந்தியர் 5:7 வாசிக்கிறோம். நமது ஆண்டவரின் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் முன்கூட்டியே அவரால் நிர்ணயிக்கப்பட்டதாகும். தன் பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் உயிர்ப்பையும் பற்றி மும்முறை அவர் முன்மொழிந்துள்ளார். 2 நாள் கழித்து பாஸ்கா விழா வரும் என்று உங்களுக்கு தெரியும். அப்போது மணமகன் சிலுவையில் அறையப்பட்டு கையளிக்கப்படுவார் என்று தன் மரணத்திற்கு முன் கூறினார். அவரே விரும்பி தன் தந்தையின் திருச்சிட்டத்திற்கு ஏற்ப தம் உயிரை தருகின்றார். எவனும் அவரிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். நாடோடி ஆள்க வாழ்ந்த நமது ஆண்டவர் தன் பாஸ்கா விழாவை, தன் குருத்துவ பலியை தனது நண்பன் வீட்டில் கொண்டாடுகின்றார். ஆண்டவர் தன் வீட்டில் இடம் கேட்ட உடனே தடையின்றி அளித்த அவன் பேறு பெற்றவன். திருப்பலி நடைபெற பீடங்கள் அமைத்து கொடுப்பவர் எல்லோரும் முன்னோடி ஆவான். ஆமாங்க, எல்லாருக்கும் முன்னோடியே அவரு தான். நல்லா பாருங்களேன். பாஸ்கா விருந்து வேளையில் யூதாஸின் துரோக செயலுக்கு வெட்கி வேதனைப்படுகிறோம். நமது ஆண்டவரின் அளவற்ற அன்பு செயலுக்கு அவருக்கு நன்றி கூறுகிறோம். நமது வாழ்வில் அற்ப ஆதாயத்திற்காக ஆண்டவரை காட்டிக் கொடுக்கவில்லையா? அயலானுக்கு துரோகம் செய்யவில்லையா? எத்தனையோ குற்றங்கள் புரிந்து என்னை மன்னித்து என் பாவங்களை மறந்து விட்டீரே. இறையன்பு எல்லையற்றது, என் அன்பில் எல்லை இல்லை. மணுமகனை காட்டிக் கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு என்று சொல்லப்படுகிறது. இன்று நமது வாழ்க்கையிலே சற்று நாம் சிந்திக்க வேண்டும். எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஆதாயம் தேடும் மனிதனாக நான் வாழ்கிறேனா, அல்லது அற்ப ஆசைகளை அறவே வெறுத்து ஒதுக்கி ஆண்டவரை ஆதாயமாக்கி கொள்ள நான் நாடுகிறேனா என்று சிந்திப்போம். ஏனென்றால் தெய்வ திருமகனின் விலை வெறும் காசு பணம் அல்ல. என்னை மீட்டெடுக்க தனது ரத்தத்தை விலையாக கொடுத்த அவர், நான் அவரோடு இணைந்து கொள்ள எனது வாழ்வில் அவர் கட்டளைகளை பின்பற்றி நல்வாழ்க்கை வாழ்வது தான் அவருக்கு நான் என்னையே விலையாக கொடுப்பது.
அதை அறிந்து வாழ்வில் முன்னேறுங்கள். ஆசீர் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் எப்பொழுதுமே ஆதாயம் தேடும் மனிதர்களாக இல்லாமல் நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் தலை தூங்கி வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் அல்லாஹ்.